வணக்கம், வெல்கம், ஸ்வாகதம் அன்பு மக்களே. இந்த வீடியோவில் நம்ம இதயத்தை கொள்ளை கொள்ளும் கேரளாவில் அழகிய ஆலப்புழாவில் மொத்தம் ஒரு 4 டைப்பாக போட்டிருக்கு. அதில் கவர்மெண்டால் இயக்கப்படுற வேகா அப்படிங்கிற போட்டில் தான் வெறும் 400 ரூபாயில் சூப்பராக ஒரு ரைடு போக போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா, அந்த 4 டைப் ஆஃப் போட் என்னென்ன, இந்த வேகா போட்டுக்கு எப்படி புக் பண்ணுறது, அந்த வேகா போட்டு எத்தனை மணி நேரம் நம்மளை உள்ளே சுற்றி காமிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள். வாங்க மக்களே. இதுதான் மக்களே ஆலப்புழா பஸ் டெப்போ. நம்ம இந்த ஆலப்புழா பஸ் டெப்போலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் நடந்து போனாலே போதும், நம்ம அந்த போட் ஜெட்டி அப்படிங்கிற பிளேஸுக்கு போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே எப்படி ரீச் ஆகலாம் அப்படின்னா, நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ, பஸ்ஸு 2 ஃபெசிலிட்டிஸுமே அடிக்கடி இருக்குது. நம்ம ஆட்டோவுக்கு ஒரு 100 ரூபா கேட்பாங்க. நம்ம பஸ்ஸில் வந்தோம் வெறும் 13 ரூபா தான். ஆனால் என்ன, பஸ்ஸில் வந்தால் ஒரு 500 மீட்டர் நடந்து வர மாதிரி இருக்கும். இந்த பஸ் டெப்போ இருக்குது இல்லைங்களா, இதுக்கு முன்னாடியே வந்து லோக்கல் பஸ் இறக்கி விட்டுருவாங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் நடந்து வரணும். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம நடந்து வந்தோம் இல்லைங்களா, அப்படியே நடந்து வந்தால் என்ன ஸ்ட்ரைட்டாக போனதாக இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து போட் ஜெட்டி. இந்த லோக்கல் பேசஞ்சர் போட்டில் அங்கே தான் நம்ம போய் ஏறணும். ஸோ ஐ திங்க் இதான் வேகான்னு நினைக்கிறேன் நம்ம போகிற போட்டு. ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு போர்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம அட்வான்ஸாக புக் பண்ணணும். அது எப்படி புக் பண்ணுறது, இன்னும் போட் டீட்டெயிலாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே 4 டைப் ஆஃப் போட் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு இங்கே கவர்மெண்டால் இயக்கிற லோக்கல் பேசஞ்சர் போட். இது வெறும் 19 ரூபாயில் இந்த பேக் வாட்டரை வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வெறும் 19 ரூபாயில் இங்கே லோக்கல் மக்களாக லோக்கல் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் அது. ஸோ சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருக்கலாம். ரெண்டாவதாக இருக்கிறது தான் இந்த வேகா. இந்த வேகாலேயே 2 வேரியன்ட் இருக்குது. இந்த வேகான்னு ஒன்று, சி குட்டநாடுன்னு ஒன்று. இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்குது. வேகாவில் வந்துட்டு ஏசி ஃப்ரண்ட்லேயும் நான்ஏசி வந்து பேக்லேயும் இருக்குது. சி குட்டநாட்டில் வந்து 2 ஃப்ளோர் இருக்குது. சி குட்டநாடு தான் வந்துட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக இருக்குது. நாம் அந்த சி குட்டநாடு புக் பண்ணுற கான்டாக்ட் டீட்டெயில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வேகா புக் பண்ணுற கான்டாக்ட் டீட்டெயிலும் இப்போ ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். பெட்ரு சி குட்டநாடு கிடச்சா புக் பண்ணுங்கள். நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், வேகா தான் புக் பண்ணேன். அதுக்கு அடுத்து ப்ரைவேட்டில் ரன் பண்ணுறேன். ஒரு பர்சனுக்கு 500 ரூபா வாங்கிக்கிட்டு ஒரு 5-6 பேரை ஒரு 1 ஹவர் இந்த பேக் வாட்டரில் கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. அதில் 4வது தான் போட் ஹவுஸ். ஸோ போட் ஹவுஸ் வந்துட்டு ஒரு 5000 ரூபாயிலேருந்து 20,000 வரைக்கும் பேக்கேஜ் இருக்குது. ஸோ அது நமக்கு இப்போதைக்கு செட் ஆகாது. ஸோ வாங்க இந்த வேகா உள்ளே போயிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். തുറമുഖ പട്ടണം ആലപ്പുഴയുടെ ഹൃദയഭാഗത്തായി സ്ഥിതി ചെയ്യുന്ന പൗരാണിക ഫെറി സ്റ്റേഷൻ ആലപ്പുഴ വിനോദസഞ്ചാര കേന്ദ്രം കുമരകം എന്ന കായൽ ഗ്രാമത്തിന്റെ எல்லாருக்கும் அறியாத பாட்டாണ്, പക്ഷെ ഇങ്ങനെ ഇരിക്കരുത്. ഓക്കെ சார், தமிழ் பாட்டுங்க. ഒരു പടങ്ങും വരം വ്യാപനം തന്നെയാണെങ്കിലും പ്രകൃതിസുന്ദരവും ഏകോപേവികളുടെ കലകളെയും പ്രതിഷ്ഠകളും ஒரு ஆள் சார், ஓகே. அகைன் ஒரு பிக் வணக்கம் மக்களே. நம்மளை ஒரு 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் சூப்பராக கொண்டாந்து ஒரு ஐலாண்டில் விட்டுருக்காங்க. இந்த ட்ராவல் வேறு லெவலுங்க. ஆக்சுவலாக இந்த 2 மணி நேரம் ட்ராவலில்
ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் அப்படியே நார்மலாக போச்சு. சுற்றி இருக்கிற ஹவுஸ் போட்டு மற்ற போட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பேக் வாட்டரை ரசிச்சுக்கிட்டு கிளைமேட்டு நீ செம்ம சூப்பர். அப்படியே ஒரு மாதிரி கூலிங்காக நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன், ஒரு மாதிரி வெக்கையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, நல்லா குளும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த போட்டில் இருக்கிறாங்க பாருங்கள், ஒரு 5 பேர் ஆப்ரேட் பண்ணுறவங்க. ஆக்சுவலாக அவங்க போஸ்டிங் என்னன்னு எனக்கு தெரில, யூனிஃபார்மில் இருப்பாங்க. நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். சும்மா வந்துட்டு ஃபன் ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்கள். ஒவ்வொரு இடமும் வர வர வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இது இப்படி இது இப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டு போட்டு ஃபன் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு பண்ணாங்க பாருங்கள். அவங்களே டான்ஸும் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ஒரு 3 பாட்டு போட்டாங்க தரமாக. போட்டே வேறு லெவலில் ஆகிடுச்சு. அது வரைக்கும் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரோடைய ஒரு ஃபேமிலி மாரி ஒருத்தவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி வைபு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லா மக்களுமே அவங்க சந்தோஷத்தை மற்றவங்க கூட பகிர்ந்துக்க தயாராக தான் இருக்காங்க. அதை யார் இனிஷியேட் பண்ணுறதுங்கிறது தான் இங்கே விஷயம். அதை அவர் பண்ணார், சூப்பர் விஷயம் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் இந்த 4 டைப் ஆஃப் போட் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 டைப் ஆஃப் போட்டில் ஆல்ரெடி பேசஞ்சர் போட்டு நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த பேசஞ்சர் போட்டுமே இங்கே வருது. அடுத்து இந்த கவர்மெண்ட் போட்டு வேகா போட்டுமே இங்கே வருது. பேசஞ்சர் போட்டு நம்ம வந்துட்டு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நம்ம இந்த ஆலப்புழாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு சூப்பர் மேட்ரு. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாக நல்லா இன்னும் நிறையா ஃபன் பண்ணணும் அப்படின்னா இந்த வேகா போட்டு இன்னும் சூப்பரு. அதை தாண்டி ஒரு 4-5 பேர் மட்டும் தனியாக போகணும் கம்மியான பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு அந்த சிகாரா அப்படிங்கிறது ஓகே. ஒரு ஆளுக்கு 500 அந்த இது சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் போட் நமக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும். ஒரு என்னது காசுக்கு ஏற்ற தோசை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு ரேட்டு. பட் இனிஷியலாக வெறும் 19 ரூபாயிலேருந்தே இங்கே அந்த என்ஜாய்மெண்ட், அந்த இயற்கையை ரசிக்கிறது, இந்த மக்களோட மக்களாக இந்த கலாச்சாரம், இந்த மக்களோட மக்களாக இங்கே கலக்கிறதுங்கிற விஷயம் இங்கே இருக்குது. ஸோ ஆலப்புழா நீங்கள் கட்டாயம் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, சூப்பராக ஃபன் பண்ணலாம். ஐலாண்டுக்கு அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சரியான சம்பவம், நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம கூட எதுவும் கொண்டு வரல. என்னடா விளாகர் நீலாம் அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருக்கேன், பேக்கில் எப்பயுமே ஒரு குடை வச்சுக்கணுங்கிறது. ஓகே, எடுத்துகிட்டு வரல. நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, போட்டுக்கு போகணும். போட்டில் நமக்கு வந்து ஃபுட்டு ரெடியாக இருக்குது. ஃபுட்டோட ப்ரைஸு, போட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத நான் இப்போ இதில் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் ஃபுட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸுங்கிறது இதில் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, இது ஏசி. அந்த ஏசி சீட்டிங்லாம் பார்த்தீங்களா, நான் உள்ளே போய் காமிக்கிறேன். இதுலேயும் அவங்க ஃப்ரண்ட்டில் நின்று பார்க்குறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் இது பண்ண ஒரு பேண்ட்ரி மாரி வச்சுருக்காங்க. பாட்டு போட ஃபுல்லாக ஸ்பீக்கரு, ஃபேனு, சூப்பரான இது லைட்டிங்கு. அப்படியே பின்னாடி வந்துட்டு டாய்லெட்டு. குளிக்கும் போது சீ குட்டநாடுன்னு சொல்லிட்டு ஒரு போட் இருக்குன்னு சொன்னீங்களா, இதே இது 2 வேரியண்ட் இருக்குது. நம்ம வந்து இது வேகா, இது வந்து சீ குட்டநாடு. அந்த கான்டாக்ட் நம்பர் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, நம்ம வந்துட்டு சீ குட்டநாடு அந்த போட்டை புக் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிட்டா ஓகே. இதுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளோர் பாருங்கள், மேலேயும் கீழே வேறையாக இருக்கா. நம்ம வந்து வேகா பாருங்கள், ஒரே ஃப்ளோரு. சீ குட்டநாடு 2 ஃப்ளோரு. 2 ஃப்ளோருங்கும் போது என்னென்னா அதுக்கு பேக் சைடில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அங்கே நிறையா ஸ்பேஸ் இருக்கும், நின்று நல்லாவே வேடிக்கை பார்க்கலாம். மக்களே பர்மிஷன் கேட்டு சீ குட்டநாடு அந்த போட்டுக்குள்ளே வந்தாச்சு. சரியான மழைங்க, வெளுத்து கேட்டது. ஸோ இதான் சீ குட்டநாட்டுக்கு மேல் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வழி. ஸோ வாங்க இதில் போவோமா. இதில் போனோம் அப்படின்னா ஸோ இங்கே சாப்பிட்டுருக்காங்க. இருங்க, நான் தான் பால்கனிக்கு போக முடியுதான்னு பார்க்குறேன். இது பாருங்க, சீ குட்டநாடு இதான் வியூ. சீ குட்டநாடு போட்டில் இது இங்கே நம்ம இன்னைக்கு ஃப்ரண்ட்டில் நிற்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குங்களா. ஸோ இங்கே நின்றுட்டு இந்த இயற்கை அழகாக ரசிச்சுட்டு இருக்கலாம். அதை தாண்டி பின்னாடி ஒரு பால்கனி இருக்குது, வாங்க அதை காட்டுறேன். இதுதான் சீ குட்டநாடு அந்த போட்டில் உள்ள பின்னாடி உள்ள பால்கனி. ஸோ எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள். ஸோ பக்கத்துலேயே வேகா இருக்குங்களா, அதான் பின்னாடி அதில் இருக்க பால்கனி. சும்மா ஒரு 20 பேர் நெரிச்சமாக இருக்கும். ஒரு 15 பேர் தான் நிற்கலாம். ஸோ இதில் பாருங்களேன், இதில் ஒரு 50 பேர்கிட்ட சூப்பராக நிற்கலாம். சுற்றி அந்த கம்பியை சுற்றியே ஒரு 50 பேர் நிற்கலாம். இதில் தாராளமாக ஒரு 20-30 பேர் நிற்கலாம். சூப்பர். நம்ம அந்த கம்பியை சுற்றி அதில் ஒரு 10 பேர் தான் நிற்க முடியும். ஸோ 2க்கு வித்தியாசம் பார்த்தீங்களா. ஸோ நான் இந்த நம்பரை அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா சீ குட்டநாடை புக் பண்ணிவிட்டு வாங்க. வேகவும் ஓகே தான், பட் அதை விட மோர் என்ன சொல்கிறது, மோர் பெட்டர். வெஜ்ஜு எவ்வளோ? வெஜ்ஜு வெஜ்ஜு ஒரு ஆள் மட்டும். நான் மட்டும்தான். நான்வெஜ் ப்ரைஸ் எவ்வளோ?
ഫിഷ് കറി ഉണ്ടാവും. ஃபிஷ் கறி எவ்வளோ? 100. 100 ஓகே. ഇത് സെപ്പറേറ്റ്. இது நமக்கு வெஜ் மட்டும் வைங்க. இது அன்லிமிட்டடா? ಅದಕ್ಕೆ ಬಿಡಿ ಕ್ಲಿಯರ್ ಶೇಕ್ ಆಗಿ ಕಾಣುತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಪ್ರಶ್ನೆ ചില കാഴ്ചകൾ, അതായത് നിരവധി ഹോട്ടലുകളും റിസോർട്ടുകളും തീർത്തിരിക്കുന്ന മനോഹരമായ ഒരു പ്രകൃതിയാണ് അടുത്ത അരമണിക്കൂർ സമയത്തേക്ക് നമ്മൾക്ക് വേണ്ടി കാത്തിരിക്കുന്നത്. ഇത്തരം ഒരു ഭൂപ്രദേശത്തിലൂടെയാണ് അവരുടെ യാത്ര ഇനി അരമണിക്കൂർ സമയത്തേക്ക് ഉള്ളത്. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்க கிராமத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. കുമരകം എന്ന് പറയുന്ന ഈ കാര്യഗ്രാമം പലതവണ നമ്മൾ നിൽക്കുന്ന ജലാശയം താഴ്ന്നതിന് ശേഷം വലതുവശം കാണുന്ന ഏകദേശം 1000 ഏക്കറോളം വരുന്ന കാർഷിക ഭൂമി. இந்த ஆலப்புழா வேஹா டூ போட் ட்ரிப் சீரும் சிறப்புமாக செம்மையாக நிறைவடைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஆதரவையும் அன்பையும் கமெண்ட் பாக்ஸில் அப்படியே மடச்சாரல் மாரி ஒரு 5-6 தூவி விட்டு போங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 பாய்.